அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து வேற ஒரு ஜாதக பதிவு. இந்த ஜாதகம் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்த ஜாதகம். இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம். அந்த பொண்ணுக்கு வயசு வந்து 24 வருஷம் 6 மாசம் 6 நாள். அந்த பொண்ணோட கேள்வி என்னன்னாக்கா, சார் நான் வந்து இப்போ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த வேலையில வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வேற வேலைக்கு ட்ரை பண்ணலாமா? இது ஒரு கேள்வி. 2வது கேள்வி என்னன்னாக்கா, நான் வந்து மேல் படிப்பு படிக்கலாம்னு இருக்கேங்க. ஸோ இப்போ படிக்கலாமா? அப்படின்ற இது வந்து 2வது கேள்விங்க. ஓகே. அவங்களோட பிறப்பின் லக்னம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கன்னி லக்னம். ஆனால் நம்ம அட்சய லக்ன பദ്ധதியில் லக்னம் வளரும்ன்ற கான்செப்ட் படி இப்போதைக்கு தற்போதைய அந்த பெண்ணோட வயதுக்குரிய லக்னம் அட்சய லக்னம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகம். செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் இந்த ஜாதகருக்கு எங்க இருக்காரு? 3ஆம் வீட்டில் இருக்காருங்க. ஓகே. 3ஆம் வீட்டில் இருந்து 10 வருஷம் செவ்வாய் பகவான் ஆட்சி பண்ணுவார். ஓகே. அப்போ இந்த 10 வருஷம்ன்றது எப்போ இருந்துனாக்கா 18 ஏப்ரல் 2026 இருந்து 19 ஏப்ரல் 2026 வரைக்குங்க செவ்வாய் பகவான் ஆட்சி பண்ணுவார். அப்ப இந்த 10 வருஷமா ஜாதகரோட எண்ணங்கள் சிந்தனைகள் எதை பத்தி இருக்கும்னாக்க மாற்றத்தை பற்றி, ஒரு சேஞ்ச் ஓவர் பத்தி, இதை பத்தி சிந்தனைகள்லாம் இருக்கும்ன்றது தெளிவா தெரியுதுங்க. அவங்க என்ன கேட்டாங்க? அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்க? வேலை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து சரியான்னு செக் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம வேலைன்னா என்ன பண்ணுவோம்? 10ஆம் பாவத்தை ஆய்வு பண்ணுவோம். 10ஆம் பாவ லக்னாதிபதி சூரிய பகவான் இந்த ஜாதகருக்கு எங்க இருக்காருனாக்கா 2ஆம் வீட்டுல இருக்காரு. ஓகே. இயங்குகிற நட்சத்திரம் வந்து கேட்டை 3. 2ஆம் பாவம்னா என்னன்னா நம்ம நட்சத்திர குருநாதர் என்ன சொல்லிருக்காரு? 2ஆம் பாவம்னா கண்ணு, பேச்சு, கம்யூனிகேஷன், குடும்பம், அது மாதிரி. அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து அவர் வந்து ஒரு கண்ணாடி கடையில வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதாவது ஸ்பெக்டகல் ஷாப். அந்த கடையில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னவா இருக்காங்க? என்ன மாதிரி தன்மையான வேலைங்க? சேல்ஸ் கேர்ள், சர்வீஸ், அதை வரவங்களுக்கு கன்டெஸ்ட் பண்ணி ஐ கிளாஸ் சஜஸ்ட் பண்றது, இந்த மாதிரி வேலை. 12 மணி நேரம் வேலை நின்றுட்டு வேலை செய்யறது. ஸோ அந்த பொண்ணு சொன்ன மாதிரி கஷ்டமான வேலை, ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே. அப்போ அந்த ஜாதகர் என்ன கேட்டாருங்க? சார் நான் வந்து வேலை மாறலாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நம்ம என்ன பாக்குறோம்னாக்க புதன் பகவான் எங்க இருக்காருன்னு பாக்குறோம். புதன் பகவான் எங்க இருக்காரு? லக்னத்துல இருக்காரு. லக்னாதிபதி செவ்வாயும் 3 இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணலாம்? வேலை மாற்றம் ட்ரை பண்ணா கண்டிப்பா சக்சஸ் ஆகும், பாக்கியமா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க வேலை மாற்றம் முயற்சி பண்ணுங்கம்மா, கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னாங்க. ஆச்சுங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிப்ளமோ படிச்சிருக்கேன், நான் வந்து ஒரு மேல் படிப்பு படிக்கலான் இருக்கேன், படிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. படிப்புக்கு நம்ம என்ன பார்க்கறோம்? 2ஆம் பாவம். ஆச்சுங்களா? அப்ப அந்த படிப்புன்னா சுக்கிர பகவான் வந்து எங்க இருக்காரு? இந்த ஜாதகருக்கு 12ஆம் வீட்டுல இருக்காரு, விரயஸ்தானத்துல இருக்காரு. அப்ப என்ன தன்மைகள் வரும்? படிப்புக்காக செலவு பண்ண வேண்டியிருக்கும், சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாவது செலவு சம்பந்தமான பிரச்சனை அதிகமா செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ படிப்பு, மேல் படிப்புன்றது அவ்வளவு ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லைம்மா அப்படின்னு சொன்னேன். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னாக்க, இந்த பொண்ணுக்கே எதிர்பார்க்காத ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் என்ன சொன்னாக்க, இந்த பொண்ணுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் 100% இருக்கு அப்படின்றத சொன்னோம். எப்படி சொன்னோம்? 10ஆம் பாவத்தோட வந்து சூரிய பகவான் சம்மந்தப்படுறாரு. அதனால நம்ம என்ன அட்வைஸ் பண்ணோம், சஜஷன் கொடுத்தோம்னா, அம்மா நீ எப்படியும் நீ மேல படிக்கணும்னு விருப்பப்படுற, நீ வேற மேல் படிப்பு படிக்கிறதுக்கு பதிலாக ஸ்டேட் கவர்மெண்ட் வேலைக்கு சம்பந்தமான போட்டித் தேர்வு, அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம், இதுக்கு இப்போ வந்து படிச்சேன்னா கண்டிப்பாக உனக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை உண்டு. ஸோ உன்னோட படிக்கணுன்ற ஆசையும் நிறைவேறுது, வேலை மாறணும்னு சொல்ற, அது வந்து தற்போது வேலை செஞ்சுட்டு இருக்கிற பிரைவேட் ஜாப் கஷ்டமான வேலை இருந்து நீ கவர்மெண்ட் வேலைக்கு மாறிடுவோமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவோம். அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. இப்படிப்பட்ட அற்புதமான துல்லியமான பலன் தரக்கூடிய அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிடத்தை உருவாக்கி கொடுத்த எனதருமை குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், இறைவனுக்கும், என் குலதெய்வத்துக்கும், இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி. எல்லாரும் வாழ்க வளமுடன்.